Hello students, good morning. So 12th computer most repeated 5 mark question இந்த வீடியோல பார்த்துடலாமா? புதுசா பார்க்குற பசங்களுக்கு சொல்றேன், நம்ம கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நானா வந்து கொடுக்கறது கிடையாது. எல்லாமே ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் தான். உங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாம்ஸ் பிளஸ் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ல இருந்து கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அதுலயும் எந்தெந்த கொஸ்டின் எவ்வளோ ரிப்பீட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரிப்பீட் கொஸ்டின்லேயே வந்து 5 மார்க்ஸ்லாம் வந்து வந்திருந்தது. கம்ப்யூட்டருக்கும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து மோஸ்ட் ரிப்பீட்லேருந்து மேக்ஸிமம் வந்துடும். 99.9% வரணும். அப்படி இல்லைனா ஒன் டைம் அப்பியர் கொஸ்டின் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் சேர்த்து நீங்கள் வந்து சேஃப்டிக்காக பார்த்துக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், 1 மார்க் ஷார்ட்கட்ஸ் நம்ம சேனலில் போட்டிருப்போம். உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு வந்து 2-3 இயர்ஸ் பேக் 1 மார்க்ஸ் கிரியேட் பண்ணும்போது, ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஆன்லைனில் ஒரு ஆன்சர் இருக்கும், ஒரு கைடில் ஒரு ஆன்சர் இருந்தது, ஸ்டடி மெட்டீரியல் ஒரு ஆன்சர் இருக்கும். எல்லா லெசன்லையும் 1 or 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் பார்த்து தான் நான் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் நான் பண்ணதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா சில லெசன்ஸில் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் மிஸ்டேக் இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் என்ன கைட் மெட்டீரியல் எது வச்சிருக்கீங்களோ அது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம கொடுக்குற 1 மார்க் ஷார்ட்கட்ஸ்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஏதாவது 1-2 மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பட் இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் நம்ம 1 மார்க் ஷார்ட்கட்ஸ் பார்த்து அட்டன் பண்ணவங்க மார்க் கம்மியாகல. எல்லாமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சேஃப்டிக்காக நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து 1 மார்க்ஸ் வந்து இதெல்லாம் சப்போஸ் 1-2 தப்பாக இருந்ததுன்னா அது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் கால் பேராமீட்டர்ஸ் அண்ட் ரைட் அ நோட் ஆன் இட். 9 டைம்ஸ் ரிப்பீட்டட் சாப்டர் 1ல கொஸ்டின் நம்பர் 1. பேராமீட்டர் வித்தவுட் டைப்பும் பேராமீட்டர் வித் டைப்பும் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக தான் நேற்று நைட் விடிய உங்களுக்கு ஒரு கொஸ்டினும் எந்த லெசன் நம்பர் ப்ளஸ் என்ன கொஸ்டின் வந்து நேற்று நைட்டு தான் எடுத்தேன், லேட் ஆயிடுச்சு. இது நம்பர் 1 கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்பர் 2, எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள். இது சாப்டர் 5ல இதுவும் 9 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட் போயிடலாமா? தேர்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் ஆஃப் வேரியபிள் இப்படியும் கேட்பாங்க. ஆர் எல்இஜிபி ரூல், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பப்ளிக் எக்ஸாம்க்கே நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. சாப்டர் 3ல கொஸ்டின் நம்பர் 1 இதுவும் 9 டைம்ஸ் ரிப்பீட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே 9 டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம காமிச்ச கொஸ்டின் பேப்பர்ல எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 7ல கொஸ்டின் நம்பர் 3 8 டைம்ஸ் ஐடி, சிஹெச்ஆர், ரவுண்டு, டைப்பு, பிஓடபிள்யூ இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் த பபிள் சார்ட் அல்காரிதம் வித் an எக்ஸாம்பிள். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சாப்டர் 4ல 7 டைம்ஸ் ரிப்பீட்டட். கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட், 6th கொஸ்டின், how will you facilitate data abstraction, explain it with suitable example. இதுவும் 7 வாட் ரிப்பீட் ஆயிருக்கு. சாப்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், வாட் இஸ் பைனரி சர்ச், டிஸ்கஸ் வித் எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து பபிள் சார்ட்டும் பைனரி சர்ச்சும் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பப்ளிக் எக்ஸாம்க்கு. ஸோ சாப்டர் 4ல 6 டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் நம்பர் 3. நெக்ஸ்ட் 8th போயிடலாமா? ரைட் அ டீடைல் நோட் ஆன் ஃபார் லூப். இதுவும் பப்ளிக் எக்ஸாம் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. 6 டைம்ஸ் ரிப்பீட்டட். சாப்டர் 6ல கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட் 9th, எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ் அண்ட் பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். கொஸ்டின் நம்பர் 1 சாப்டர் 8ல 6 times repeated. 10th question, what are the different ways to insert an algorithm. இதுவும் பப்ளிக் எக்ஸாம் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. சாப்டர் 9ல கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா மாடல். சாப்டர் 11ல 6 times repeated. கொஸ்டின் நம்பர் 1. இதுவும் சாப்டர் 11ல கொஸ்டின் நம்பர் 1. 12th, எக்ஸ்பிளைன் வேரியஸ் பட்டன்ஸ் அண்ட் மேட்பிளாட்லிப். சாப்டர் 16ல கொஸ்டின் நம்பர் 2. முக்கியமான விஷயம், சாப்டர் 16ல ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். 3த்துல ஏதாவது ஒன்று பப்ளிக் எக்ஸாம்ல வருஷம் வந்துட்டு இருக்கு. நான் வரும்போது சொல்லுவேன் நான் உங்களுக்கு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் மேட்பிளாட்லிப். கொஸ்டின் நம்பர் 2 சாப்டர் 16ல 3 கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஒன்று அட்டன் பண்ணிடலாம். டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான். சாப்டர் 5ல கொஸ்டின் நம்பர் 3 5 times repeated. ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைண்ட் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ். சாப்டர் 12ல கொஸ்டின் நம்பர் 1. நெக்ஸ்ட், டிஃபரன்ஷியேட் எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல். சாப்டர் 13ல கொஸ்டின் நம்பர் 1. 16, write different methods to read a file in Python. Chapter 13ல question number 3. 17, write any 5 features of Python அப்படின்னு கேட்பாங்க. இல்லை 5 features of Python over C++ இப்படியும் கேட்பாங்க. question number 1 chapter 14ல. next 18th, explain the different set of operations supported by Python with suitable example. chapter 9ல question number 4. next 19th, explain different types of relationship mapping. chapter 11ல question number 2. 20th question, what is the purpose of sys os getop module in Python? Explain. Chapter 14ல
கொஸ்டின் நம்பர் 3. நான் டாப் 20 சொல்லியிருந்தேன், பட் இன்னும் அடிஷனல் கொஸ்டின்ஸும் ரிப்பீட் ஆனதெல்லாம் பார்த்துக்கலாம். 30 கிட்ட போகும். நெக்ஸ்ட், ரைட் அ டீடைல் நோட் ஆன் இஃப் எல்ஸ் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட். இதுவும் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு பப்ளிக் எக்ஸாம்ல. வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் சாப்டர் 6ல கொஸ்டின் நம்பர் 2. நெக்ஸ்ட் 22nd question, how do define write about constructor and destructor in Python. நீ define constructor and destructor 2 மார்க் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. இல்ல write about constructor and destructor in Python 5 மார்க்ல கேட்டிருக்காங்க chapter 10ல question number 1. next 23rd, explain pure and impure function. 3 மார்க்லயே மோஸ்ட் ரிப்பீட் கொஸ்டின் இது. கன்ஃபார்மா இந்த கொஸ்டின் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வருஷம் நீங்க நிறைய வாட்டி இந்த கொஸ்டின் வந்திருக்கு 3 மார்க்ல. next, tabulate the different modes with meaning. Chapter 13ல question number 2. next 25th, write a SQL statement. அதே மாதிரி SQL பேஸ் பண்ண கொஸ்டினும் வருஷம் வருது. ஸோ அதனால இது வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. SQL statement to create a table for employee, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சாப்டர் 12ல கொஸ்டின் நம்பர் 5. next 26th, explain with an example interface and implementation. question number 4 chapter 1ல. write any 5 benefits in using modular programming. question number 3 chapter 3. next 28th, write any 5 characteristics of modules. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே 2 times ரிப்பீட் ஆகணும். நம்ம ஸ்டார்டிங் 9 times ரிப்பீட் ஆகணும்னு பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் மோஸ்ட்டாக ஸ்டார்டிங் பார்க்கும்போது நிறைய கொஷின்ஸ் வரும். பட் ஸ்டில் 2 times ரிப்பீட்டட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து முடிங்க. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ்லாம் 2 டைம், மேக்ஸுக்கு 2 times ரிப்பீட்டட்னு போடல. ஈஸி 5 மார்க்ஸ்னு சொல்லியிருந்தா அதுலேருந்து வந்தது. அதுக்கப்புறம் எவ்ரி இயர் வர 5 மார்க்ஸில் எக்ஸைஸ் சொல்லியிருந்தா அதுலேருந்து வந்திருந்தது. ஸோ அது மாதிரி நம்ம சொல்கிற மாதிரி பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 times ரிப்பீட்டட் வரைக்கும் படிச்சுக்கோங்க, அதுலேருந்து மேக்ஸிமம் வந்துடும். ஓகேவா? இந்த கொஸ்டின் சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் போயிடலாம். வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் SQL? ரைட் த கமாண்ட்ஸ் இன் ஈச். கொஸ்டின் நம்பர் 3 சாப்டர் 12 SQL பேஸ் பண்ண கொஸ்டின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கொஸ்டின் ப்ரோக்ராம் நான் செப்பரேட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹேவிங் கிளாஸ் கிவ் அண்ட் எக்ஸாம்பிள் பைத்தான் ஸ்கிரிப்ட். சாப்டர் 15ல கொஸ்டின் நம்பர் 3 இதெல்லாம் 2 times ரிப்பீட்டட். எக்ஸ்பிளைன் த பர்பஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 2 times ரிப்பீட்டட் தான் சொல்லிட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு சாப்டர் 16லேருந்து 3 கொஸ்டின் இருக்கும், அதுலேருந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், பப்ளிக் எக்ஸாம்லேயே ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ PLT X லேபிள், PLT Y லேபிள், PLT டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது சாப்டர் 16ல கொஸ்டின் நம்பர் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் 32nd, வாட் இஸ் லிஸ்ட்? ஒய் லிஸ்ட் கேன் பி கால்ட் as pass. எக்ஸ்பிளைன் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். சாப்டர் 2ல கொஸ்டின் நம்பர் 2. write the rules to be followed to the format the data in CSV file. question number 5 chapter 13 CSV file பேஸ் பண்ணி கொஸ்டினும் கேட்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், 2 times ரிப்பீட்டட். 34th, explain jump statement. இந்த ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா புக் இன்சைட்னு கேட்டிருக்காங்க, மீது எல்லாமே புக் பேக் தான். with an example, explain the jump statements in Python with suitable example சொல்லிட்டு இந்த கொஸ்டின் 2 வாட்டி வந்திருக்கு. இதுவும் புக் இன்சைட் கொஸ்டின், பேஜ் நம்பர் 80ல இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜம்ப் ஸ்டேட்மெண்ட், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லையும் அதே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பேஜ் நம்பர் 80ல. 35th, what is purpose of range? explain with example, 2 times repeated, question number 2ல chapter 9. explain the detail the types of pip plots using matplotlib, question number 1 chapter 16. இது chapter 16, அதனால நீங்க கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். 3 கொஸ்டின் இருக்கு chapter 16ல, 3த்துல இருந்து ஏதாவது ஒன்று வருஷம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த கொஸ்டின் லாஸ்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு 36 கொஸ்டின்ஸ் இருக்கு. இது இல்லாம 1 time appeared கொஸ்டின்ஸும் ஒரு 10-15 கிட்டே இருக்கும். பட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸுக்கே மோஸ்ட் ரிப்பீட்டட் வந்துருச்சு. நீங்க வேணா நம்ம கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ரூஃபோட கொடுத்துருப்பேன். இதுலயும் மேக்ஸிமம் வந்துடும். இல்லை நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், எனக்கு கன்ஃபார்மா சென்டம் வேணும், எனக்கு பயமா இருக்கு, இதுலேருந்து வருமா வராதான்னு பயமா இருக்கு அப்படின்றவங்க இதெல்லாம் 1 time appeared கொஸ்டின்ஸும் இருக்கு. நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்றோம். இன்னும் நான் அப்லோட் பண்ணல, பண்ணிட்டு இந்த வீடியோட கமெண்ட்ல லிங்க் பேஸ்ட் பண்றேன், கிளிக் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். 2 marks 3 marks அப்லோட் பண்ணியிருந்தேன், மோஸ்ட் ரிப்பீட்டட், அது பாருங்க, அதுல மேக்ஸிமம் வந்துடும். அதுலயும் அடிஷனல் கொஸ்டின் நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்றேன். 2 marks நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கம்ப்யூட்டர்லாம் சென்டமே வந்திருக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இவ்வளவு வருஷமும் 90+ வரும். சென்டம் கஷ்டம் தான், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பட் கம்ப்யூட்டர், பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி இந்த சப்ஜெக்ட்லாம் சென்டமே இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 1 marksலாம் புக் பேக்ல தான் கேட்பாங்க, பெருசா கஷ்டமெல்லாம் இருக்காது. சரி, அவ்வளவுதான், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. பாய்.